பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற அத்தனை பேரை இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத தெய்வம் இயேசு கிறிஸ்து மெல்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன், துதிகளுடன் கவிகளுடன், தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும், ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, பொன்னும் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே.
பொன்னும் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதனுமில்லை பெரும் பொருளே, இதனுமில்லை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஆவில் நிரம்பி ஜீவன் தந்தவர் மரிச்செழுந்தான், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் வருவேனென்றார், மறுபடியும் வருவேனென்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உமக்கு ஒப்பானவன் யார் கர்த்தாவே? நீரே வல்லமையில் பெரியவர். எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும், நேசனை மறைத்தருளும். நீர் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். பரிசுத்த தெய்வமே, நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நாசில் சுவாசமுள்ள மனிதன் மண்ணுக்கே திரும்புகிற இந்த சரீரம், இவை உம்மை துதிக்க முடியுமோ? என்றாலும் மாம்ச தேகமுள்ள யாவும் உம்மை துதிக்கும் என்ற வார்த்தைகளை வாசித்தேன், பரவசமடைந்தேன், இன்ப துனியோடு உம்மை துதிக்கிறேன். அப்பா, நீரே பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தரே பரிசுத்தர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். துதிகளின் மத்தியில் உலாவுகிற எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் உலாவும். நீசனை மறைத்து நீர் பேசும் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. என் அப்பா வீட்டுக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? என் அப்பா வீட்டுக்கு போகிறேன். என் தங்கை மெர்சி பிரசாத் இப்போ ஜெபம் பண்ணா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் பிரசங்கமே பண்ண விட்டுருக்கலாம். அப்போ அவளுக்கு இங்கே வர்றது அவளுக்கு சந்தோஷம். எனக்கு 5 சகோதரிகள், அத்தனை பேருக்கும் சந்தோஷம். அவங்க கூட பிறந்தவங்க, அதனால் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது இயற்கை தான். தாய் வீட்டுக்கு போகிறோம், அண்ணன் வீட்டுக்கு போகிறோங்கிறது எல்லா சகோதரிகளுக்கும் சந்தோஷம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, இது எங்கள் அப்பா வீடு, இங்கே வர்றதான் எங்களுக்கு சந்தோஷம். அதை கேட்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் உருகிவிடும்.
அவங்க பாட்டுக்கு அடுப்படிக்கு சமையல் அறைக்கு போவார்கள், கிச்சனுக்கு போவாங்க. என் அண்ணனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சமைப்பாங்க. எல்லாம் வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ இந்த உலகில் என் நாமச்சு நிமித்தம் வீட்டையாவது, நிலத்தையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, மனைவியாவது, பிள்ளையாவது விடுகிறவன் 100 தாயும் சகோதரிகளோடு கூட மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவானாம். கைகளை தட்டி மறுமை 100 தாயும் சகோதரிகளோட மறுமையில் நித்திய. எனக்கு எத்தனை சகோதரிகள், எத்தனை சகோதரர்கள், எத்தனை மகன்கள், எத்தனை மகள்கள், எத்தனை தகப்பன்மார், எத்தனை தாய்மார். இந்த உலகில் ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது இழந்திருந்தீங்கன்னா கண்ணை மூடுமுன்னு அத்தனையும் திருப்பி கொடுத்து இந்த துன்பத்தோடு கூட பரலோகத்து நித்திய ஜீவனையும் கொடுப்பாராம். கைகளை தட்டி எதையாவது கர்த்தருக்கென்று இழந்திருந்தால், கர்த்தருக்கென்று விட்டிருந்தால், அவருக்காக நீங்கள் ஏதாவது தியாகம் பண்ணியிருந்தால் அதற்கு ஒரு பரிசு வருகிறது. இம்மையில் காண்கிற லேசான உபத்திரவம் மறுமையில் அதிக நித்திய கனம் மகிமையை உண்டாக்கும். நான் நித்திய சந்தோஷம்னு ஒரு பாட்டில் ஒரு லைன் எழுதியிருந்தேன். இன்று காண்கின்ற லேசான உபத்திரவம் இமைப்பொழுது நம்மை விட்டு ஓடிடும் பாடிட்டேன் ரெக்கார்டிங்கில். எழுதுனதும் அப்படி தான் தப்பாக தான் எழுதியிருந்திருக்கேன். அந்த மியூசிக் மைண்டில் அண்ணன் வேலை பார்த்த அண்ணன் சவுண்ட் என்ஜினியர் எட்வர்ட் அண்ணன் அவங்க சொன்னாங்க, பிரதர் இமை பொழுதுன்னா அந்த நிமிஷம் மட்டும்தானே போகணும்னு அர்த்தம், இமை பொழுதில் ஓடி விடுன்னு பாடுங்கன்னார். திருப்பி போய் டேக் எடுத்தாங்க ரெக்கார்டிங்கில். இமைப்பொழுதில்லை, இமைப்பொழுதில் அந்த நிமிஷத்தில் ஓடிடும்னு அர்த்தம். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் எவ்வளோ அர்த்தம் வேறுபடுது. இமைப்பொழுது மட்டும் நீங்கிறோம் அப்புறம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். இமைப்பொழுதில் ஓடி விடும்னா வந்துட்டு ஒரே நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் கண்ணுமிக்க நேரத்தில் ஓடிவிடும். அவருக்கு நன்றி, ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். ரெக்கார்டிங் தேட்டரில் திருத்தினார். நான் எழுதின பாட்டு தான், அதில் ஒரு எழுத்து து இல். தூங்கிறதுக்கு வேறு அர்த்தம், இல்லைங்கிறதுக்கு வேறு அர்த்தம். அதே மாதிரி பக்தரின் மறைவிடமை சிடி கேசட் ரெக்கார்ட் பண்ண குருகுலம், சென்னை குருகுலத்தில் பிரதர் பேரனா ஐயோ மறந்துட்டேன், சவுண்ட் டிஜே ரொம்ப நல்ல பேர். அந்த பிரதர் வந்து நான் சீர்திரிய கவஸ்து நம்மல சொந்த கடைசி வரை எப்படிடா பரிசுத்தாவி தேவா நமோ நமோ பிரசாதா அப்படிங்க பிரகாசா அணைப்பாடுனே பிரசாதா நமோ நமோன்னு இருக்கும். கரிசித்து தா கரிசித்தான்னு பாடினேன். கரிசித்து தா நற்புத்தி. கரிசித்துன கிருபையாக இறங்கி எனக்கு நல்ல புத்தியை தாரும். அதுக்கு முன்னாடி நான் எப்படி பாடினேன், கரிசித்தா நற்புத்தி. கரிசித்து தா நற்புத்தி. கைகளை தட்டி ஒரு எழுத்துலையே மீனிங்கே மாறி போயிடும். நம்முடைய ஜபத்துக்கு பதில் வேறு மாதிரி வந்துடும். ஏன்னா எதை கேட்டாலும் தருவேன்ட்டார். நல்ல கார் கேட்டால் நல்ல கார் கொடுப்பாரு, ஆம்பளை பிள்ளை கேட்டால் ஆம்பளை பிள்ளை கொடுப்பாரு, பொம்பளை பிள்ளை கேட்டால் பொம்பளை பிள்ளை கொடுப்பாரு. அதை நினச்சிக்கிட்டு தான் அண்ணாள் அழகாக ஜபம் பண்ணால் ஆண் குழந்தை தான் வேணும்னா ஒரு அல்லேலூயா. என்னை சிறுமையை பார்த்து எனக்கு என்ன குழந்தை வேணும், குழந்தை வேணும்னு சொல்ல, என்ன குழந்தை வேணும், ஆண் பிள்ளையை கொடுத்தால். நாம் ஏனோ தானோன்னு ஜெபம் பண்ணுவோம். வந்தால் வருது, வராட்டி போகுது. வந்தால் லாபம். என்னமோ தமிழில் சொல்லுவாங்க, கொஞ்சம் அசிங்கமான வார்த்தை அது. இதை கட்டி மலை எழுப்போம், வந்தா மலை அந்த டேஷ். அந்த மாதிரி ஜெபிக்கக்கூடாது, ஸ்பெசிஃபிக் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கருத்தாக ஜெபம் பண்ணணும். சிலர் நீண்ட வார்த்தைகளினால், அலங்காரமான வார்த்தைகளினால் தங்களுடைய ஜெபம் கேட்கப்படுதுன்னு நினைக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் உங்கள் அறையை அடைத்துக்கொண்டு உங்கள் பரம பிதா கேட்கும்படி ஜெபியுங்கள். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதிலை தருவார். கைகளை தட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மாதிரி ஆண்டவர். அந்த பரமண்டல ஜெபம் கூட ஒரு ஆர்டர் இருக்கும் பாருங்கள். சொல்லிக் கொடுத்த ப்ரேயரில் தெய்வம் தாங்க. அதாவது அதில் ஒரு வரியே எனக்கு ரொம்ப கவர்ந்தது என்ன தெரியுமா, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
யாராவது சொல்லிக் கொடுக்க முடியுமா? என் பாவங்களை மன்னின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போலவே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தரலும். தெய்வம்தான். அவருக்கு அவரே ஞானம் என்று எழுதியிருக்கிறது. ஞானம்னா யாரா? அவரே ஞானமும் மீட்புமானார். கைகளை தட்டி கர்த்தர் தான் நம்முடைய ஞானம். ஞானங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அவர் தான், ஞானமுள்ளவர். என்ன அழகான வார்த்தை! அந்த பரமண்டல ஜெபம் அது என் தலைமாட்டில் வச்சுருக்கேன். அந்த தலைமாட்டில் அந்த ஜெபத்தை தான் வச்சுருக்கேன். அந்த ஜெபத்தை நாம் சாதாரணமாக அந்த ஆவிக்குரியவங்களாம் சொல்கிறதே இல்லை. அதை சொல்லி பாருங்களேன், மனசார ஒரு நிமிஷம் முழங்கால போட்டு சொல்லி பாருங்களேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்தருளும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். இதோ உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் யாருடையது? கையை தட்டுங்களேன். ஜெபிச்சு முடிச்சுட்டு அவருக்கு ஒரு மகிமையை செலுத்துகிறான். சப்பு முடிஞ்சு. உலகத்தில் ஒரு 15 மணி நேரம் ஜபத்தை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி அடிச்சு கொடுத்தாரு பாருங்க. அந்த ஜபத்தை சொல்லிவிட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக போச்சு. அதுக்காக அதை மட்டும் சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கலாம் நினைக்காதீங்க. நான் ப்ரேயர் பண்ணும்போது, நாம் ஜெபிக்கும்போது, நம்ம பிரசங்கம் பண்ணும்போது ஷார்ப்பாக இருக்கணும். அடுத்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டாக இருக்கணும். அடுத்து எய்ம் தப்பிடக்கூடாது. என்ன நினச்ச கோல் அதை அடிச்சிடணும். ஒரு அல்லேலூயா. என்ன மக்களுக்கு என்ன தேவையோ, அவர்கள் என்ன விரும்பி வந்தார்களோ அதை கொடுக்கணும். ஒரு பிரசங்கம் போஸ்ட்மேன் லெட்டர் கொடுக்கறது மாதிரியே இருக்கணும். அந்த காலத்தில் தந்தி வரும், டெலிகிராம். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? தந்தியை பார்த்தவங்க சொல்லுங்கள். ஓகே, பார்த்துருக்கீங்க. மலையாளத்தில் கம்பி அடிக்கிறது அப்படிம்பாங்க. என்னது கம்பி? நாங்கள் டெலிகிராம் பற்றியே ஸ்கூலில் ஸ்டடீஸ் எடுப்பாங்க. கட்கடா கடா 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 கட்கடா கடா கடா அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. கட்டுனா ஒரு வார்த்தை, கடா கட் அப்படின்னா ஒரு வார்த்தை. இதை வச்சு தான் போஸ்ட் மாஸ்டர் அங்கேருந்து வர்ற அந்த சத்தத்தை வச்சு எழுதிடுவார். அதுதான் டெலிகிராம். அப்போ அந்த டெலிகிராம் வந்த உடனே அந்த காலத்துலலாம் நான் அவ்வளோ நாலேஜ் இல்லைல்ல நமக்கு. இப்போ மாதிரி பிறக்கும் போதே பயங்கர கூகுள் ஆப்போடு தானே பிறக்குது குழந்தை. அப்போ அப்படி இல்லை. என்ன 25 வயசானாலும் ஒரு நாலேஜ் இருக்காது. தந்தி வந்துட்டு அப்போ அம்மா அப்படி கத்தி ஆள ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தந்தி வந்தாலும் எதுக்கு வரும்? யாராவது செத்து போயிட்டா வரும் அப்படின்னு அழுவாங்க. கிராமத்துலலாம் அப்படி தான். இப்போ நம்ம ஆண்டவரும் நமக்கு செய்தி கொடுக்கும்போது ஒரே தந்தியாக கொடுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை வரும், ஒரு வீட்டுக்கு வேலையை பற்றி ஆர்டர் வரும், ஒரு வீட்டுக்கு ஏதாவது செக்கு வரும், இன்னொரு வீட்டுக்கு அவங்களுடைய பிள்ளைகிட்டேருந்து நல்ல காரியங்கள் தொலைதூரத்துலேருந்து வரும், ஒரு வீட்டுக்கு பார்சல் வரும். அப்போ போஸ்ட்மேன் எல்லா வீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். டெலிவரி தானே, டெலிவர் பண்ணுவார். ஆண்டவருடைய தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய தேவ மனுஷனும் வந்திருக்கிற ஒவ்வொரு இதயத்துக்கும் அவங்க போட்டிருக்கிற ஆர்டரை டெலிவரி பண்ணணும். கைகளை தட்டி. யார்கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க? கர்த்தர்ட்ட. அப்போ யார் டெலிவரி பாய், குரியர் சர்வீஸ் பாய் யார்? தேவனுடைய ஊழியன் பாஸ்டர். இப்போ இந்த பாஸ்டர்கிட்ட இந்த பார்சலை கொடுத்து என் பிள்ளை ஆர்டர் போட்டாச்சு, ஏன்னா பெண்டிங்கில் இருந்திருக்கு, இவ்வளோ நாள் கவனிக்கலையா, தான் அசிஸ்டண்ட் கூப்பிட்டு 2 விளக்கு உடனே டெலிவரி பண்ணு. காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். தேவ நியமித்த ஒரு நாள் வரும். நான் ஒரு லைட்டெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில். அது ஒரு 3700 ரூபாய்க்கு போட்டேன். 300 ரூபாய்க்கு ஒரு முளைதண்டி ஒரு பல்பை வச்சு அனுப்பி விட்டாங்க. போன வாரம் நடந்துச்சு. அமேசானில் அப்படி வரக்கு சான்ஸே இல்லை. சில ரேராக அப்படி வந்துடும். என்னென்னு ஒன்று ரிட்டன் போட்டோன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஆஃப்டர் 28 ரிட்டன். 28ஆம் தேதிக்கு பிறகு தான் உங்கள் ரிட்டனை நாங்கள் எடுத்துக்குவோம். எனக்கு என்னடா இது 28ஆம் தேதி வரை காத்துக்கணும். 10 நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. இப்போவும் நான் திறந்து பார்த்து தான் வந்தேன், அந்த காசு ரிட்டன் ஆயிடுச்சான்னு. 28ஆம் தேதிக்கு பிறகு தான். அப்போ இன்னும் ஒரு வாரம் எடுத்துக்குவாங்கன்னு அர்த்தம். அப்போ சில நேரத்தில் நம்ம ஆர்டர் டிலே ஆகும். நீங்கள் சோர்ந்துடாதீங்க. பெண்டிங் த கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் த ஹானரபிள் கோர்ட்டு. த கேஸ் யார்கிட்ட இருக்கு? கோர்ட்டுக்கு முன்னாடி பெண்டிங்கில் இருக்குது.
ஜட்ஜ்மெண்ட் டேட் அல்லது ஹியரிங் டேட்டை யார் தீர்மானிக்கிறது? சத்தமாக சொல்லுங்கள். ஜட்ஜு தீர்மானிப்பார். திடீர்னு நமக்கு தெரியாத நாளில் இன்னும் நாளைக்கு என்ன ஹியரிங் இருக்குங்க, நாளைக்கு ஆர்டர் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ நிறையா பேர் மந்திரிகள் பார்த்துக்கோங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. 20 வருஷம் பெண்டிங் த ஹானரபிள் கோர்ட்டு இருந்துச்சு. நமக்கும் ஒரு நற்செய்தி வர்றதுக்கு பெண்டிங்கில் இருக்குது. தெய்வம் ஒரு வேளை யாருக்கு தெரியும், இன்றைக்கி கூட இருக்கும் உங்களுக்கு பதில் வருவது. ஒரு அல்லேலூயா. காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். தேவன் நியமித்த வேளை அது வரும். நீங்கள் இருக்கிற வீட்டில், இருக்கிற தேசத்தில், இருக்கிற இடத்துல தேவன் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அதை செய்வார். Today expecting ஒரு miracle right now, brother and sisters. வெகு காலம் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. இருதயம் சோர்ந்து போகும், மனம் சஞ்சலப்படும். காத்திருந்து காத்திருந்து இழைத்து போனேனே என்று நீங்கள் கவலைப்படலாம். பொறுத்திருங்கள், பொறுமையுடன் காத்திருங்கள். எப்படி காத்திருங்க? காத்திருங்கன்னு எழுதலை. என்ன எப்படி காத்திருங்க? பொறுமையுடன். எனக்கு இந்த 27ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப கோபம் வரும். கர்த்தருக்கு காத்திரு, உடனே பதில் தருவார் அப்படின்னு எழுதிதான் நல்லாயிருக்கும். திடம் மனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. எதுக்கு திடமனம்? அழுகிறதுக்கா? கர்த்தருக்கு காத்திரு, திடம் மனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எதுக்கு? அந்த கவலையை தாங்கிக்கிறதுக்கான். கோபம் வருமா வராதா? இருப்பா அங்கே டேடி எனக்கு ஒரு பைக் வேணும். நம்ம கேட்டுக்கு பைக்கு வேறு. நான் இந்த ஓட்ட பைக்கை 10 ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு பைக்கு வேணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேடி ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு, வெயிட் பண்ணுப்பா. செகண்ட் இயர் முடிஞ்சிருச்சு. உன்னையெல்லாம் அப்பேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கோபம் வருதில்ல, நமக்கு வரும்ல. திடமனதாக இருந்து 3ஆவது வருஷம் முடிய போகுதுங்க. இவன் சாதாரண ஒரு டிவிஎஸ் 50 கேட்டான், அப்பா வாங்கி கொடுத்தது கேடிஎம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன உனக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? நம்ம அப்பனை மோசம் நினச்சோம். இப்படி நாள் வெயிட் பண்ணுறதே தி பெஸ்ட் கொடுக்கறதுக்காக. கைகளை தட்டி. உனக்கு ஒன்று தடை வந்துருச்சுன்னா, என்னடா நம்ம நினச்சது நடக்கலைன்னு சோர்ந்துடாத, இதை விட பெட்டர் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஏண்டா அம்பி நல்லா புரிஞ்சுக்கோ, கர்த்தர் இதை விட தி பெஸ்ட் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். கர்த்தருக்கு காத்திரு, திட மனதாயிருந்து காத்திரு. கடைசியில் என்ன வார்த்தை? உன் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்த தருவார்னு எழுதியிருந்தால் சந்தோஷம். இந்த சங்கீதத்தை வாசி கடுப்பாயிட்டேன். ஒரு 28-30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி. என்னடா வசனம் ஒன்று. அதுக்கு பதில் ஏசையா பதில் எழுதுனா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். கையை தட்டுங்களேன். உயரே எழும்புவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ? ஐயோ எனக்கு வாழ்க்கை போதும் அங்கிள், ஐ ஆம் டிப்ரெஸ்டு. நீங்களும் தான் அந்த காத்திருங்கிறீங்க. நான் காத்திருந்தேங்க. ஒரு நாள் 2 இல்லை, எத்தனையோ ஆண்டுகள். ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் விடுதலை வந்துச்சு. கைகளை தட்டி ஒரே நாள். தி காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். நீங்கள் காத்திருக்கிறது உண்மையானால் ஆண்டவருக்கு நான் என்ன வந்தாலும், ஆமாம் என் காலம் போயிடும், இளமை போயிடும், முடி நரைச்சிரும், பலம் போயிடும், என்னத்தை கண்டேன் வாழ்க்கையில் அப்படிங்கும். இது இல்லை அவருக்கு இம்பார்ட்டண்ட்டு. உன் ஆத்துமா உருவாக்கப்பட்டு ஸ்திரப்படுத்தப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தே நம்பி வாழணும், அவருடைய ராஜ்யத்துக்காக நீ போகணும்னு உருவாக்குவதுதான் தேவனுடைய திட்டம். கைகளை தட்டி. எனவே தான் அதற்கு பதில் சொன்னார், உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை உபத்திரவத்தின் குகையில் புடமிட்டேன். இந்த தங்கம் செய்கிற ஆசாரி இருக்காங்கல்ல, நகை செய்கிற ஆசாரி, அதில் ஒரு சட்டியில் ஒரு கங்கு வச்சுக்கிட்டு அந்த காலத்தில், இப்போல்லாம் எப்படி செய்கிறாங்க தெரியல, தங்கத்தை போட்டு தீயை ஊதுகொள்ளில் ஊதுவாங்க. அந்த சட்டிக்குள்ளே என்ன இருக்கும்? கங்கு இருக்கும், தீ அனல், அதுக்குள்ளே என்ன கிடக்கும்?
தங்கம் கிடக்கும். ஊதி 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 அதை பழுக்க வச்சு உருக்கி அதை அடித்து நெளிச்சு தட்டி எடுத்து கம்பியாச்சு மாற்றி என்னமோ பண்ணி கம்மலாக கிரீடமாக நெக்லஸாக ஆரமாக செஞ்சுருவாங்க. தெய்வம் ஒன்று அடிக்கிறது அதுக்கு தான், தீயில் போட்டது அதுக்கு தான், உன்னை கையில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது அதுக்கு தான். நீ ஒரு கிரீடமாக ஜொலிக்க போகிறாய். கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் முடியல. எல்லாருக்கும் தான் அட்டை கிரீடமும் இருக்குது, ஸ்கூலில் ட்ராமாவுக்கும் கிரீடம் இருக்குது. இது என்ன கிரீடமா? ராஜ கிரீடம். கைகளை தட்டுங்களேன். ராஜ கிரீடமாக தேவன் வைப்பா. தி பெஸ்ட் கொடுக்க போறார்னு அர்த்தம். உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். சரி, போகட்டும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் வாக்கு என்ன? தேவனுடைய வார்த்தை என்ன? மகிமையான தேவன். சங்கீதம் 103:5 வாசிக்க கேட்கலாம். 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது எப்படி வருதான்? வாழ வயது போலாகிறது. என் தங்கச்சி இப்போ வந்து பேசினால மெர்சி பிரசாத், அவள்கிட்ட கேட்பாங்களாம், உங்கள் தம்பி டென்சிங் டேனியல் தானேன்னு. அவளுக்கு கடுப்பாக வருமா? எனக்கு தம்பி இல்லை, எனக்கு அக்காவுக்கும் அண்ணன், என் அக்காவுக்கும் அண்ணன். நிஜமாவா அப்படிமாங்களா? ஆமாம். இன்னும் வயசே தெரியலை. இந்த வயசு மட்டும் இல்லைங்க, ஆன்மீகத்தில் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு புது பலன். காலிப் சொல்லுகிறான், 40 வயசில் இருந்த பலன் எனக்கு 86 வயசில் இப்பவும் இருக்கு, என்னை அனுப்பும். காலிப் என்ன சொல்கிறான்? அப்போ இருந்த பலன் எனக்கு இப்பவும் இருக்குது, என்னை அனுப்பும். அப்போ ஆண்டவன் நல்லவர். இப்போ சொல்கிறாரு, உன் வாயை திற, என்ன செய்வேன்? விரிவாய் திற. சாப்பிட்றதுக்கு தான் திறப்போம். கேஎஃப்சிக்கு போயிட்டோம்னா சிக்கன் கிடா கஞ்சுடா அப்படின்னு பார்த்தோம். ஊரில் கிராமத்தில் இப்போ இவ்வளோ கறி அள்ளி வையே அப்படிம்பாங்க. மும்பிட்டு சாப்பிடுவான் பார்த்துங்க. நானே அரண்டு வேர்த்து போயிருக்கு. எனக்கு இவ்வளோ ஒரு மனுஷனால் சாப்பிட முடியுமான்னு. எனக்கு இந்த சாப்பாட்டு டேபிளில் உட்காந்தா ஒரு அலர்ஜி வரும் பாருங்க. என் முன்னாடி எல்லாம் கொண்டு வந்து வச்சிடக்கூடாது. இந்த பென்னி ஒய்ஃப் இருக்கால மினி, கொண்டு வந்து என்ன எல்லாம் என் முன்னாடி வச்சுருவா. 5 செகண்டில் பசி பறந்துடும். அவன் நினப்பு அம்புட்டு அங்கே சாப்பிட்றட்டும்னு. பென்னி நினப்பு அங்கே வச்சா தான் அண்ணன் சாப்பிட்ட மிச்சம் வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். மூஞ்சில் அடிச்சிடும் அப்படி சொல்லுவாங்க, முகத்தில் அடிச்சிருப்பாங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, சாப்பிட்றதுக்கு இல்லை, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கல்ல, அடுத்த குடியை கெடுக்கிறதுக்கு வாயை திறக்காத, என்னை துதிப்பதற்கு உன் வாயை விரிவாய் திற, நான் நன்மையினால் நிரப்புவேன். கைகளை தட்டி வாயை திற. உன் வயது கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போலாகும். கருவாடு மீனாகுமா? கிழவி குமரியாவாளா? ஆனால் இங்கே ஆகுதுங்க. உலகத்திலேயே அதிக ஆயுள் உள்ள பறவை இனம் என்னது? கழுகு. அதுக்கு ஒரு 40 இயர்ஸ் வரும்போது என்ன ஆகிடும் தெரியுமா? அதனுடைய சிறகுகள்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். அலகு தானாக கலண்டு கீழே விழுந்துடும். ஸ்கின்னெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். நெகந்தான் அதனுடைய பலமே. அந்த காலுடைய நகத்தை வைத்து தான் எல்லாத்தையும் அப்படி பிடிச்சி தூக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ ஷார்ப்பாக இத்தனை ஹைட்லேருந்து தண்ணிக்குள்ளே போய் ஒரு மீனை தூக்கிடும், பார்த்துருக்கீங்களா? அப்போது இந்த நகல்லாம் விழுந்துடும். இப்போ இதை பார்த்தா அரண்டு ஓடுகிற எல்லா பிராணிகளும், சாதுவான பிராணிகள் கூட இப்போ இதை விரட்ட ஆரம்பிக்கும். பூனை மெலிஞ்சிருச்சுன்னா எலி மச்சானு கூப்பிடுமா. பூனை மெலிஞ்சா எலி எப்படி கூப்பிடுமா? மாப்பிள்ளை அப்படிங்குமா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பரமசிவன் கழுத்திலேருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கியமா. கவிஞர் நல்லா எழுதியிருந்தார். கருடனை பார்த்து பாம்பு பயப்படுமா, பாம்பை பார்த்து கருடன் பயப்படுவானா? சொல்லுங்கள். கருடனை பார்த்து பாம்பு பயப்படுமா, பாம்பை பார்த்து கருடன் பயப்படுமா? என்னத்தை பார்த்து? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இப்போ மாற்றிட்டீங்களே சட்டுன்னு.
என்னத்து கருடனை பார்த்தா பாம்பு பயப்படுமா? ஆனால் இந்த பாம்பு கேட்குது ஹவ் ஆர் யூ அப்படிங்குது. எவனாலும் கேட்பான் ஐயா. கடுப்பேறி போச்சு கரடனுக்கு. அது சொல்லுது, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் ஜபிக்கமே. நீ பரமசிவன் கழுத்தில் சுற்றி இருக்கிறதுனால அந்த தைரியத்தில் கேட்குற, இறங்கி வாடி மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன். கீழே என்னைக்காவது இறங்குவல்ல, அப்போ நான் உனக்கு வச்சிருக்கிறேன் ஆப்பு அப்படிங்கிறது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கியமே. அப்போ அந்த கழுகை பார்த்து எல்லாம் துரத்துது. இது போய் என்ன செய்யுது, அழுதுகிட்டு ஐயோ நம்ம பலம் போயிடுச்சே, நான் நிறைய எனக்கு லோன்லினஸ் வரும். மனுஷ இயல்பு தானே, நமக்கு யார் இருக்கா என்ன இருக்கா அப்படின்னு ரூமுக்குள்ளே தனியாக உட்காந்து, த லோன்லினஸ் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படிம்பாங்க. தனிமை என்பது பிசாசின் தொழிற்சாலை. தனிமையாக இருக்கும்பொழுது தான் உனக்கு இல்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும். என்ன வாழ்க்கை, அவனுக்கெல்லாம் உதவி செஞ்சேன், என்னை கைவிட்டான், இவங்கள நம்பினேன் அவங்க கைவிட்டாங்க, நம்ம காசு வரும்னு நினச்சேன் வரல, வேலையில் இவ்வளோ பிரச்சனை, மனைவி வேறு பிடுங்குறா, புருஷன் வேறு பிடுங்குறான், நம்ம என்னத்துக்கு இந்த வாழ்க்கை வாழ்கிறது அப்படின்னு தனியாக உட்காரும் போது தான் மூளை குழம்பும். அதான் நான் தனிமையை விரும்பாதீங்க. தனிமை பிசாசின் தொழிற்சாலை. நிறைய மேனுஃபேக்சரிங் ஆகிடும் உள்ள. தற்கொலை பண்ணுறது கூட 2 செகண்ட் தான், கொலை செய்கிறவனும் 2 செகண்ட் தான். அந்த 2 செகண்ட் அவனை மாற்றி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு அந்த செய்ய மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இது என்ன செஞ்சிருச்சு, யோசித்து பயந்து, என்னடா நம்ம குண்டி போச்சே, இப்படி ஆயிட்டோமே அப்படின்ட்டு கவலைப்பட்டு சூசைட் பண்ணிக்கலங்க. கீழே விழுந்தோ மலையிலேருந்து கீழே குதிச்சோ சூசைட் பண்ணிக்கல. சடக்குன்னு ஒரு கண்மலையில் மலைக்கு இடையில போய் ஒளிஞ்சு உட்காந்துக்குச்சு. இதை விரட்டினதெல்லாம் மலைக்கு வெளியே உட்காந்து காத்துக்கிட்டே இருக்கு. பல நாள் காத்திருந்துச்சு. அப்பப்போ ஃப்ரெஷ் மீட்டாக பிச்சு திங்கிற கழுகு புழுப்பூச்சிகளை விழுங்கி கொண்டு அப்படியே பாஸ்டிங்கில் உட்காந்துருந்துச்சு. உட்கார புதிதாய் சிறகுகள் முளைக்கிறது, அலகு முளைக்கிறது, நகங்கள் புதிதாக வருகிறது, ஸ்கின்னெல்லாம் ஸ்ட்ரைட் ஆகுது. இப்போ என்னாச்சு, புது கழுகாக மாறிச்சு. கிழவி குமரியாக மாறிட்டான். கருவாடு என்ன ஆயிடுச்சு, மீனாக மாறிடுச்சு. அடிச்சு முடிஞ்சதும் வெளியே வந்து இப்படி பார்த்துச்சு. நிற்கிறாங்க தன்னை விரட்டினவங்களான அடிச்சிருச்சிச்சு. இதுக்கெல்லாம் ஒரு சிவாஜியை நடிக்க சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, பிச்சு வாங்கியிருப்பார்ல. அப்போது அப்படி பார்த்துட்டு இவங்களை ஒருத்தரையும் மைண்டே பண்ணலையா, செட்டை அப்படி உதறிட்டு அப்படி விரித்து ஒரு அடித்து நேராக பறந்துச்சுன்னு நான் எழுதலை, எப்படியா உயர பறந்துச்சான். கைகளை தட்டி, இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு நேராகனு கூட எழுதலை, மேலாக உயர்த்தப்படும். கைகளை தட்டி, தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலை மேல் என்னை உயர்த்தினார். இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஒன்றை கேட்டேன், ஒன்றையே நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் ஆராய்ச்சி செய்யும்படியாக. கைகளை தட்டி அவருடைய கிருபையை, அவருடைய வல்லமையை, அவருடைய வார்த்தையை, அவருடைய அனந்த ஞானத்தை ஆராய்ச்சி செய்யும்படி நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். என் காத்திருக்கிறதில் முடிந்த உடனே நான் உயர எழும்ப போகிறேன். செட்டைகளை அடித்து புது பலன் அடைந்து எழும்ப போகிறேன். சரீரத்தில் தான் நான் வீக்க ஒழிய ஆவியில் ஸ்ட்ராங். அதை தேவன் செய்தார். கர்த்தரே அதை செய்கிறவர். உன் வாயை விரிவாய் திற, அவைகளை என்ன செய்வேன், நன்மை நான் நிரப்புவேன். உன் வயது கழுகுக்கு சமானமாய் வால வயது போல ஆகும். சங்கீதம் 119:68 சொல்லுகிறது, தேவரீர் நன்மை செய்கிறவர், வல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்குமா, கர்த்தருடைய தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதாம். சங்கீதம் 115:16 சொல்லுது, வானங்கள் கர்த்தருடையது, பூமி யார் கொடுத்தார், மனுபுத்தருக்கு கொடுத்தாராம். இது மனுஷனுடைய குடியிருப்பு. தேவன் இந்த வீட்டை தான் நமக்கு கட்டியிருக்கிறார். மனிதனின் குடியிருப்பு
பூமி கர்த்தருடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. என்னத்தினால? கர்த்தருடைய பொருட்களினால். அப்பா பொருள், அப்பா சொந்தம், அப்பா பைக்கு, அப்பா வாட்சு, அப்பா பேண்ட்டு, அப்பா சட்டை, அப்பா வீடு யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். இப்போ அப்பாவுடைய பைக்கை உரிமையோடு யார் எடுத்துகிட்டு போவா? பையன் எடுத்துகிட்டு போயிடுவான். அவனுக்கு லைசன்ஸ் இல்லாட்டி கூட அடுத்த வீட்டு பைக் எடுத்துப்பானா? எடுக்க மாட்டான். அப்போ பைக்கை எங்கடா சார்? பைக் இந்த கடைக்கு தான்ப்பா போனேன், இங்கே வர வெளியே மெயின் ரோட்டில் ஓட்டினேன். அம்மா சொல்லுவா, ஐயோ சொன்னால் கேட்குதா அவன் புள்ள, அடங்கு உன்னைய மாதிரியே பற்று வச்சுருக்கியா. அப்போ மட்டும் உன்னைய மாதிரி. அப்பையும் போன பிறகு 10 மாதம் நொந்து பத்தனே. அவன் தப்பு பண்ணிட்டா அப்பையும் பிள்ளை. மற்ற நேரம் நான் என்ன உன்னை பாடுபட்டு 10 மாதம் சுமந்து இன்னைக்கு வர அந்த எபிசோடை ஓடிக்கிட்டு இருக்கீங்க. 10 மாதம் சுமந்து 10 மாதம் சுமந்து 10 மாதம் சுமந்து. சிலருக்கு 9 மாதத்துலேயே பிறந்துடும் செய்யுது. அதுலேயும் பசங்க முந்தி பிறந்துருவாங்க. இந்த பசங்க தான் லூசு பயிலுக்கு எதுக்காலத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி. பொண்ணுக்கு லேட் அரைவல், லேட்டாக தான் பொண்ணு பிறக்கும். 9 மாதம் 10 நாள், 9 மாதம் 15 நாள் இப்படி ஆகிடும். ஏன் தெரியுமா? நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தேன் ஒரு காலத்தில். அப்போ வேலை பார்க்கும்போது அங்கே பொண்ணும் பையனும் படித்தாங்க. 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸுக்கு. ஒரு பையனை எந்திரிச்சு ஒரு போயம் சொல்லுடா அப்படின்னா சட்டுன்னு வச்சு புல்லட்டில் அடித்த மாதிரி அப்படின்ட்டு அப்படி ஆக்ஷன் பண்ணிட்டு சொல்லிடுவான். ஒரு பொண்ணை எந்திரிச்சு சொல்லணும், அவள் எந்திரிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அப்படி இழுத்து விட்டு இங்கிட்டு விட்டு இப்படி இழுத்து இப்படி நின்று. இப்போ உள்ள பொண்ணு அப்படி இல்லை. நான் இப்போ உள்ள பையன் தலைக்கு மேலே ஏறின்னு சொல்லுவா. இப்போ தான் விமென்ஸ் லிபரேஷன், அவங்க சுதந்திரம் தானே அது. அப்படி நம்ம பேசினாலே அடிச்சு விடுவாங்க. மகளிர் ஆணையம் வேறு சுயமாக வந்து கேஸ் போட்டுருவோம். நமக்கு தான் ஒரு ஆணையமும் இல்லைங்க. எந்த ஆணையமாவது ஆம்பளைக்கு இருக்கா? ஆண்கள் ஆணையம்னு இருக்கா ஐயா? இல்லை. நமக்கு நாதியத்தை போனோம், நடுவில் செத்த போனோம். நம்மளை கேட்கறதுக்கு நாதியே கிடையாது. இப்படி கீழே போட்டு இப்படி நெரிச்சு கோலம் போட்டு அந்த போயத்தை 4 செய்யுள்ள ஒரு போயம் சொல்ல, ஒரு பயிற்சி சொல்கிறதுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகிடும். இயற்கையிலே பெண்களுக்கு அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, வெக்கம் பெண்களுக்கு இயற்கையாகவே வரும். இப்போ பெண்களுக்கு வருதான்னு கேட்டால் எனக்கு என்ன சொல்ல தெரியல. அப்போல்லாம் என் தங்கச்சி மாதிரிலாம் யாரும் வந்தால் வெக்கப்பட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க. நானும் சேர்ந்து ஓடுவேன், சொல்லியிருக்கேன்ல. அப்போ இந்த குணங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஆண் பிள்ளையோட இந்த வெக்கம், நாணம், மடம், பயிர்ப்பு இப்படி சொன்னாங்களே, இந்த எக்ஸ்ட்ரா குணங்களெல்லாம் கர்த்தர் ஃபிட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறார். அல்ல இல்லையா? ஐயா கார் மேனுஃபேக்சர் ஆச்சியா, கார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், சைட் பம்பர் போடணுமா, புட் ஸ்டெப் போடணுமா, ஃப்ரண்டில் பம்பர், பேக்கில் பம்பர், எக்ஸ்ட்ரா லைட்டு, கீழே எல்இடி எல்லாம் போடணுமா அப்படின்னா ஆமாம் அப்படிங்க. அதுக்கு தான் இந்த ஆணுக்கு இல்லாத குணங்கள் பொறுமை, அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு ஆகிய அத்தனையும் உண்டாக்கி அனுப்புவதற்கு நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை பேசுகிறதுக்கு சகோதரிகளே வாயை விரிவாய் திறங்கள். பூமி அவருடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் பொருள் அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். நீங்கள் வாயை திறங்க, அவரை துதிங்க, ஜெபிங்க, அவருடைய பொருள் எடுத்து உங்களுக்கே இப்போ கொடுத்துருவார். இந்தா எடுத்துக்கம்பார். அல்லது பெட்டிஷன் அலௌடு, பெட்டிஷன் அலௌடு. நீ என்னெல்லாம் கேட்குறேன், இந்தா என் நாமத்தில் எதை கேட்டாலும் அது நான் உங்களுக்கு செய்வேன். இஃப் யூ ஷால் ஆஸ்க் எனிதிங் இன் மை நேம் ஐ வில் டூ இட். இயேசு என்ற என் பெயரில் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்றார். மகிமையான கர்த்தர் உங்களை அதை செய்வார், அற்புதத்தினை நிரப்புவார். யாருக்கு இதை கொடுப்பாராம்? சங்கீதங்களின் புத்தகம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். யாருக்கு? உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மை. வாயை விரிவாக திறக்கும் போது 2வது கர்த்தருடைய வழியிலே உத்தமமாய் நடப்பவர்களுக்கு. உலகில் 3 விதமான மக்கள் உண்டு. 1 சன்மார்க்கன், 2 துன்மார்க்கன், 3 ஒரு மார்க்கர் உண்டு.
அது சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவன் இல்லை, வாசலில் வசனத்தை எழுதி வைக்கிறவன் இல்லை, இதோ பைக்கில் காரில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையை எழுதி வைக்கிறவன் இல்லை, பைபிள் காலேஜில் படித்தவன் இல்லை, மனப்பாடம் பண்ணுறவன் இல்லை, அதன்படி நடக்கிறவர்கள் கைகளை தட்டி அவர்களுக்கு பைபிள் ஒரு பெயர் சொல்லுது, உத்தம மார்க்கத்தார். என் அன்பு சகோதரி தேவ அன்பு அவர்கள் தினம் எனக்கு ஒரு டிப்ஸ் அனுப்புகிறாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் பைபிள் டிப்ஸு. ஏன் நாய்க்குட்டின்னு சொன்னார் இயேசுநாதர்? அந்த கானானிய ஸ்திரியை ஏன் நாய்க்குட்டின்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன். நேற்று அதை அந்த பொண்ணும் தப்பாக நினைக்கல, இருந்தவங்களும் தப்பான சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டால ஏன்னு அருமையான எக்ஸ்பிளைன். பைபிள் டீச்சர் கூட அப்படி சொல்லித்தாரு. நேற்று ஒரு எக்ஸ்பிளைன் சொன்னாங்க, யோவான் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு ஏன் சொன்னார்? விரியன் பாம்புக்கு என்ன தன்மை? விரியன் பாம்பு குட்டிகள்னு சொன்னால் அதிகாரமாக அவர் பேசுகிறதுக்கு மக்கள் இடம் கொடுக்க காரணம் என்ன? அருமையான ஹிஸ்ட்ரி, பைபிள் ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு சின்ன குழந்தை நல்லது சொன்னாலும் அப்படியே ஒரு முத்தம் கொடுத்து ஏற்றுக்குவேன். ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் அப்படியே சரண்டராக கீழே விழுந்துருவேன். கர்த்தருடைய வார்த்தையை பெர்ஃபெக்ட்டு. எவ்வளோ மார்க் எனக்கு கொடுப்பீங்க பிரதர்? நாங்கள் 99. ஏன்னா எனக்கு சரியாக அது தெரியாது. தெரியாமல் 100 எந்த மனுஷனுக்கும் போட்டக்கூடாது. 1% தான் அதுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன செய்யணும். ஆனால் 100% எனக்கு அது திருப்தி தான். ஆனால் 100% மார்க் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் 100% நல்லவன்னு சொல்லி நான் நிறையா சீரழிஞ்சிருக்கேன். கேட்டீங்களா? 100% பர்ஃபெக்ட்டு அப்படிங்கிற சொல்லி நான் சீரழிஞ்சிருக்கிறேன். இவங்க சொன்னது 100% கரெக்டான ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத். ஆனால் நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, ஒருத்தர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கான், யாசின் அப்படின்னு ஒரு தலைமுறை தான் லேவி கோத்திரத்தில், அவங்க தான் பைபிளை எழுதி அவங்கள தான் சுருட்டி வைப்பாங்க. அந்த யாசின்கிறவங்க மக்களோட தொடர்பு வைத்துக்கிட மாட்டாங்க, காட்டில் தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே அவங்க பேசினாலே தேவனுடைய வார்த்தையாகவே மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு. இன்னும் ஏன் அதை 1 மார்க்கை குறைச்சேங்கிறதுக்கு சிஸ்டர் சொல்கிறேன். அதில் கும்ரான் என்ற ஒரு 350 பேர்கள், அதில் ஒரு யாசின் சந்ததியிலிருந்து பிரித்தெடுத்து குகையிலே வைத்து அவர்கள்தான் கர்த்தருடைய வேதத்தை எழுதினார்களாம். நீங்கள் சொன்ன அத்தனையும் உண்மை. இது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் தவறாக கூட சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் பைபிள் காலேஜ் டீச்சர் எனக்கு அதை சொன்னார். அவங்க தான் எழுதுவாங்க. அவங்க யெகோவா அப்படின்னு எழுதிட்டா அதுக்கப்புறம் அந்த பேனாவை அந்த எழுத்தாணியுடைய இதை உடைச்சிருவாங்களாம், அந்த பேனாவை, அல்லது வேறு ஒரு வார்த்தைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அடிக்கடி அவங்க குளிப்பாங்களாம், அதையும் சொல்லியிருந்தாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை அதை க்ளீனாக புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு அருமையான வார்த்தையை சொன்னாங்க சிற்பி, கற்க கசடு அற. நம்ம என்ன சொல்லுவோம் இந்த செய்யுள? கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடு அற, சுத்தமாக க்ளீனாக தெளிவாக பறிச்சுக்க, அறகுற நிற்காத. கற்க கசடு அற கற்றபின் நிற்க கற்றவை கற்றபின், கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அதன்படி நட. அப்போ பைபிளை படிங்க, தெளிவாக படிங்க, க்ளீனாக படிங்க, தியானித்து படிங்க. அது கற்ற பின் அந்த வழியிலே நில்லுங்கள், கைகளை தட்டி. அதை உத்தமமாய் நடப்பவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடப்பவர்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் வழங்காதிரார். வாயை விரிவே திறந்த நன்மை. கர்த்தருடைய வழியிலே நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த உத்தம மார்க்கத்திற்கு ஒரு நன்மை வழங்காதிருக்க மாட்டாராம். இப்போ ஏமி கார்மைக்கல் அம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, மிஷினரி அம்மா. எத்தனை பேருக்கு தெரியும்? நயன்தாரா எத்தனை பேருக்கு தெரியும்? மூஞ்சு முகரையும் பாரு. ஏமி கார்மைக்கல் அம்மாவுக்கு தெரியாது. மதர் தெரசா தெரியுமா? தெரியும். வில்லியம் கேரி தெரியுமா? முழிக்குது பாரு எல்லாம். கதிர்வேல் பிரதருக்கு தெரியுதுங்க. கர்த்தருக்குள்ளே வந்து 1 வருஷம் கூட ஆகலை அவருக்கு சொல்கிறாரு வில்லியம் கேரி தெரியும். வில்லியம் கேரி யாருன்னு தெரியுமா? உங்கள் பாஸ்டரை தெரியும், உங்கள் மூப்பரை தெரியும், தசம்பாங்க கொடுக்க தெரியும், காணிக்க தெரியும், சினிமாவுக்கு போக தெரியும்.
புருஷனை செருப்பு கொண்டு அடிக்க தெரியும். இல்லை எங்கள் சபை பெருசு உங்கள் சபை பெருசு அப்படின்னு பேச மட்டும் தெரியும். பரிசுத்தவான்களை பற்றி நல்லா இருந்தால் அந்த சகோதரியில் எழுதியிருக்காங்க ஹீப்ரூவில், எனக்கு அவ்வளோ விளக்காங்க, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் அதை பேசுங்க பிரதர், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கங்க, உங்கள் மூலமாக சத்தியம் போட்டோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம், உங்கள் மூலமாக நிறையா போட்டோம் மக்கள் இங்கே சொன்னால் கேட்டுருவாங்க. அந்த நல்ல நோக்கம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே கண்ணீர் கலங்கிருச்சு. இவ்வளவு ஆண்டவர் ஏஞ்சல் அனுப்புன மாதிரியே இருக்க. ஒரு அல்லே லூயா, கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏஞ்சல் அனுப்புன மாதிரி இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை யார் மூலமாக அது கர்த்தர் பேசுகிறாரா? ஒரு தீர்க்கதரிசியின் மதிகேட்டை கழுதையை கொண்டு திருப்தினாராம். அவங்க கழுதைன்னு அவங்கள சொல்ல, அந்த ஆண்டவர் அது வேற சொல்லிடாதீங்க. ஆண்டவர் அவங்க ஹீப்ரு படிச்சிருக்காங்க, நல்ல கல்விமான், ஹை ஸ்டாண்டர்ட், ஹை ஃபைவ், த ஹானஸ்ட் லேடி. அவங்க ஒரு சாதாரண ஊழியக்காரனுக்கு அங்கேருந்து அனுப்புகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் டிப்ஸு, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லே லூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கற்க கசடு அற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக உத்தமமாய் நட. ஆண்டுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்யவான். தியானித்த பின்பு அதன்படி நடக்கிறவன் உத்தமமாக இருக்கத்தான். கைகளை தட்டி இரவும் பகலும் அவன் எப்படி இருப்பானா, நீர்க்கால்களை ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அந்தந்த காலத்துக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்க. மே மாதம் வந்துச்சா பலாப்பழம் வந்துடும், நவாப்பழம் வந்துடும், அப்புறம் என்னது பேரிச்சம்பழம் பழுக்கும், மாம்பழம் வந்துடும். அதன் தன் காலத்தில் கனி, அதுக்குன்னு ஒரு சீசனிங் வச்சுருக்கார் ஆண்டவர். அந்தந்த இடத்துல அந்தந்த சீசனில் அந்தந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றணுமா, நம்ம உடம்புக்கு மினரல்ஸ், அந்த ஹெல்த்து. டாக்டர் சொல்லுவாங்க என்ன சீசனில் என்ன பழம் வருதோ அதை தப்பாமல் சாப்பிட்ருங்க. அதே மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு கனியை கொடுக்குறாரு, ஒவ்வொரு நாளுக்கு ஒரு கனியை கொடுக்க. அதுதான் ஒரு பக்தன் பாடினான், 12 மாதங்களும் பறித்துண்ணலாம் உன்கனியை உன்னை தியானிப்பவர் உயர்கதி சென்றிடுவார். 12 மாதங்களும் பறித்துண்ணலாமா பகிர்ந்துண்ணலாமா? பகிர்ந்துண்ணலாம் உன் கனியை உன்னை தியானிப்பவர் உயர்கதி சென்ற பரலோக விண்ணரசு, பரலோகத்துக்கு போவார். வேத புத்தகமே விலையேறப்பட்ட செல்வம் நீயே. கைகள் பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே அப்படின்னா. கைகளை தட்டி வேத புத்தகமே விலையேறப்பட்ட செல்வம் நீயே. 12 மாதங்களும் பகிர்ந்துண்ணலாம் உன் கனியை உன்னை தியானிப்பவர் உயர்கதி சென்றிடுவார். உன்னை தியானிக்கிற மக்கள் உயர்கதி பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ வேதத்தை தியானிங்க, தியானித்த பின் அதன்படி நடங்க. முதல்ல கர்த்தரை துதிப்பதற்கும் வார்த்தையை பேசும் வாயை தரங்க. ரெண்டாவது அவருடைய வேதத்தை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்போ எமி கார்மேக்கல் அம்மானா யாரும் தெரியுமா? தெரியாது. டோனா ஊர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்கே சந்தோஷ் வித்யாலயன்னு இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, மிஷினரி ஸ்கூலில். அன்றைக்கி அவங்க வந்ததே ஏழை பிள்ளைங்க, சமூகத்தால் தள்ளப்பட்டவங்க, மோசமாக வாழ்ந்து சமூகத்தில் எல்லாராலும் தள்ளப்பட்டவங்களை அணைத்து அவர்களை ஆதரித்து காப்பாற்றுவதற்காக வந்தாங்க. இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்ய அவங்கள தூண்டியது எது? அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது வெள்ளைக்காரங்கெல்லாம் 5 வயசுக்கு மேலே குழந்தைங்களை தனியாக பெட்டில் போட்டுருவாங்க. பெட்ரூம் தனியாக இருக்கும். இந்த பொன் குழந்தைக்கு பயமாக இருக்கும் ராத்திரி படுக்கிறதுக்கு. அப்போ அது அவங்களுடைய கலாச்சாரம். அப்பா அம்மா படுக்கிற ரூமில் இந்த குழந்தைய படுக்க வைக்க மாட்டாங்க. அப்போ இது என்ன செய்வாங்களா, தினம் அந்த பெட்டில் ஒரு ஓரமாக படுத்துக்கிட்டு ஒரு தலையானை வச்சு அந்த பெட்டை இப்படி தடை விட்டுட்டு அம்மா குட் நைட் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏசப்பா என் பக்கத்தில் படுத்துக்கங்க பலம், இயேசுவே என் அருகில் வந்து படுத்துக்கொள்ளும் சொன்ன உடனே நிம்மதியாக படுத்துருவாங்க. நம்பிக்கை என்ன தெரியுமா? ஏசப்பா என் பக்கத்தில் படுத்துருக்காங்க, என் தாயும் தகப்பன் அங்கே போயிட்டாலும் என் கர்த்தர் என்னோட தான் இருக்கிறார். ஒரு அல்லேலு. 5 வயசுலேயே விதைத்த விதை. ப்ராக்டிஸ்.
அதாவது திட்டத்தான் வைரத்துக்கு மதிப்பு. சங்கீதம் பாடுற மனுஷன் சாதகம் பண்ணிடா அப்படிங்கப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? காலையில் காத்தால் எந்திரிச்சு கழுத்தில் தண்ணியில் நின்று சாதகம் பண்ணுறது. அவள் வேதத்தை தியானிக்கிறவனுக்கும் அதன்படி நடக்கும் பொழுது ஒரு பிராக்டிஸ். தேவனோடு இருக்கிறோம், கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்படி வளர்ந்ததுனால தான் அந்த அம்மாவுக்கு ஒரு தியாக ஒன்று வந்துச்சு. இப்படி போய் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூருக்கு பக்கத்தில் களக்காடுக்கு பக்கத்தில் டோனாவூருங்கிற இடத்துல ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அங்கே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் பணி செய்ய வேண்டும் என்று. அப்போ நன்மை நிரம்பிருச்சா? ஆண்டவருடைய வழியில் நடக்கும்போது நன்மை செய்யும் குணம், ஆண்டவரை துதிக்கும் போது நன்மை செய்யும் குணம், நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற குணம் கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது. நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நினைத்திருந்தால் என்ன செய்வீங்களா? மிகுந்த பலன் கொடுப்பீர்கள். சங்கீதம் 37:3 சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அடுத்து, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். என்ன தொடங்குது வசனம்? எப்படி சொல்ற? கர்த்தரை நம்பி நன்மை செய். இந்த நன்மையை துதிக்கும் போது வருது, அவருடைய வழியில் நடக்கும் பொழுது வருது. எனவே தான் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவற்று நிரப்பியிருந்தார். எனவே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக எப்படி செஞ்சாராம்? சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறதற்கு ஆண்டவருடைய வழி, அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது. நன்மைன்னு பேசுறது இல்லைங்க, நம்ம ஆக்ஷன் பண்ணிடுவோம் நிறையா. நான் கர்த்தருடைய பிள்ளை, சினிமா பார்க்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லக்கூடாது பாப்பா, புறம் சொல்லலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, பாடத் தெரியும். ஆனால் ஓடி விளையாடவே மாட்டேன், நான் நடக்கவே மாட்டேன். காலை முழுவதும் படிப்பு, பின்பு கனிதி தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. எனக்காவது கர்த்தருடைய வாசனத்தை தியானிக்கணும் வழக்கப்படுத்தியிருக்கியா? என்னைக்கோ ஒரு நாள் இருக்கிறது. ஒரு நாள் கோயம்புத்தூருக்கு போனேன், ஒரு 35-38 வருஷத்துக்கு முன்னாடி. சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்ன உடனே அந்த அம்மா ஆமுங்கய்யா ஏன்றா அப்படின்னாங்க மகனை. உடனே மகன் படப்படப்படன்னு பறனுக்கு ஏறினான். என்ன கேட்டேன்? சுண்ணாம்பு அடிக்கிறோமல்லோ, பைப்பில் தூக்கி மேலே ஓட்டுருந்து எடுத்து வர சொல்கிறேன். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்களாம், வெள்ளை அடிக்கிறாங்களாம். அப்போ பெயிண்டிங்லாம் சொல்ல மாட்டாங்க, என்ன அடிக்கிறது? சுண்ணாம்பு அடிக்கிறோமல்லோ, மேலே தூக்கி போட்டுருக்கணும். பைபிள் எங்கே தூக்கி போட்டிருக்காங்களாம்? பரனில். வந்தால் ஆதியாகமத்தில் 5 அட்டையை காணும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 அட்டையை காணும். யாத்திராமம் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் வாசிங்கிற அந்த அம்மா வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுக்குது. அப்போ பைபிள் ஷோகேஸில் உட்காரச்சு. காலையில் விளையாட்டு, காலையில் படிப்பு, மாலையில் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. பாரதி பாட்டு தானே? பாரதி தானே? பாரதி சொன்னார், நம்ம காலையில் தீவனம், 10 மணிக்கு தீவனம், மத்தியானம் தீவனம், அதுக்கு பிறகு 4 மணி ஆச்சா பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சுற்று, அப்படி நைட்டு 12 மணிக்கு பண்ணி மாதிரி வந்து ஒரு சட்டி நிறைய தின்னுட்டு இல்லாட்டி ஹோட்டலில் தின்ட்டு வந்து குப்பர் அடிக்க படுக்கிறது. காலையில் கை காய் வழங்காது, அப்புறம் இழுத்துக்கிட்டு தான் கிடக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கணும். அதிகாலை ஜெபம், தனி ஜெபம், வேத தியானிப்பு, மாலையிலே குடும்ப ஜெபம், அடுத்து தனி ஜெபம், அடுத்துதான் படுக்கை. இது திங்க தூங்க. சொக்கனுக்கு சட்டி. நாளைக்கு காலையில் என்ன வச்சுருக்கீங்கம்மா? ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடுங்க. ஸ்கூல்லலாம் இந்த சாம்பார் சாதம்லாம் கொண்டு போக முடியாது, ஃப்ரைட் ரைஸ் தான். புருஷனுக்கு பழைய கஞ்சியும் வெங்காயம், பையனுக்கு என்ன தான்? ஃப்ரைட் ரைஸ். வேறு என்ன? சிக்கன், எக்கு ஃப்ரை, எல்லாம் அப்படி வெரைட்டியாக பண்ணுறது. அவன் தான் கடைசியில் பொண்டாட்டி வந்தவனை அவன் குடும்பி அக்க போகிறான் பாரு. அவன் அக்குறானோ இல்லையோ, அவளும் அவன் அம்மாவும் தத்துருவாங்க. நம்ம வீட்டில் ஜபம் இருக்கட்டும், குடும்ப ஜபம் இருக்கட்டும், தனி ஜபம் இருக்கட்டும், வேத தியானிப்பு இருக்கட்டும்,
உத்தமமாய் நடங்க. கைகளை தட்டி உத்தமமாய் நடங்க. அதாவது நமக்கு நேச்சராகவே புருஷன் சைடில் உள்ளவங்களே யாரையும் பிடிக்காது. தான் சைடில் அம்மா வரானா அன்றைக்கி ஆட்டுக்கறி பிரியாணியாக இருக்கும். அத்தை வரானா, அத்தை இன்றைக்கி ரொம்ப முடியலை, சாம்பார் வச்சு ஒரு துவையில் அரைச்சேன், தலை வலித்த வேலை செய்ய முடியல, பரவாயில்லம்மா படுத்துக்க இந்த வெகுளி. இவ காலே ஒடிஞ்சு கிடந்தாலும் அவங்க ஆத்தா அப்பையும் வந்துட்டா அவங்க வீட்டிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா தாலாட்டு பாடும்போதே ஊட்டி விடுவா பிள்ளைக்கு வார்த்தை. அதாவது மாமே அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டாலை. இனத்தை வச்சு அடித்தானா மாமனை இவங்களோட அண்ணன். யாரோட அண்ணன்? இந்த அம்மாவோட அண்ணன். அத்தை அடித்தாலோ அரளி பஞ்சனா புருஷனோட தங்கச்சி. மாமே அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டாலை, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டால். என்ன கொழுப்பு பார்த்தீங்களா ஐயா? அரளிப்பூ யாராவது வீட்டுக்குள்ளே வைப்பாங்களா? அப்போ புருஷனோட தங்கச்சிக்கு அரளிப்பூ செண்டான், இவங்க அண்ணனுக்கு மல்லிகைப்பூ செண்டான். சின்ன குழந்தையில ஏறிடும். மாமே அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டால், அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டால். பாப்பத்தையா? அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டால். இப்போ நம்ம நேச்சராகவே அப்படி ஒரு நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி அல்லது ஒரு பொறாமை, ஜலசி, அல்லது ஒரு என்னமோ நேச்சராகவே வெறுப்பு, அதெல்லாம் போனோன்னா இந்த வார்த்தையை கற்க கசடு அற கற்றவை கற்றபின் அதன்படியே நடக்க. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய். யாரை நம்பி நன்மை செய்யணுமா? கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மீந்துகொள். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் உனக்கு அருளிச் செய்வார். நாம் ரசிக்கப்பட்ட அன்னையில் இருந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. தினம் growth இருக்கணும். நான் ரொம்ப கோபக்காரன், இமோஷனலாக பேசிடுவேன், மற்றவங்க மனசு நோக்க நிறையா பேசிடுவேன். அதுக்கப்புறம் போய் கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், அது மறந்துடுவேன். ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண அந்த நெகட்டிவ் தான் அவங்கள பாதிச்சிருக்கும். அந்த பாதிப்பு சிலர் மன்னிச்சிருவாங்க, சிலர் உள்ளேயே வச்சிடும். அன்னைக்கு நீ அப்படி தானே பேசுன, அன்னைக்கு நீ பேசினது இருக்கே, எனது ஈரல் வேகுமா, என் நெஞ்சு வேகாது, என் கட்டை வேகுமா, மறப்பனா அப்படிமா. அதனால் வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்னைக்கு கோபம்னா பயங்கர கோபம் எனக்கு வரும், இன்னைக்கு கோபமே வராது. எப்படி எனக்கு இந்த பென்னி என்னை திட்டுறான், இப்போ என்னென்ன இப்படி இருக்கீங்க, லூசு பயிலானேன்றான் என்னைய. கொஞ்சமாவது கோபப்படுங்கண்ணே, வராதுடா. ஏன்னா கற்றேன். எப்படி கற்றேன்? அறவரையல்ல, கசடு அற கற்றபின் அதன்படி நடக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். என் சுயம் என்னை விட்டு அழிஞ்சிடுச்சு. கைகளை தட்டி என் கோபம் போயிடுச்சு, என் பொறாமை போயிடுச்சு, என் வைராக்கியம் போயிடுச்சு, என் கசப்பு போயிடுச்சு, அடுத்த பிள்ளை என் பிள்ளைன்னு பார்க்குற வித்தியாசம் போயிடுச்சு. எல்லாரும் ஒன்று. என்னை பற்றி தூசித்தவர்களையும் அணைத்துக் கொள்கிறேன், என்னை பற்றி நன்றாய் பேசினவர்களையும் அணைத்துக் கொள்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற வெறுப்பெல்லாம் போயிடுச்சு. தெய்வ சாயல் ஆக மாறி நான் தேவனோடு இருப்பேன். கைகளை தட்டி அல்லேலூயா. தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பானாம். கைகளை தட்டி தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். அவர் மாதிரி வாழணும், அவருடைய வழியில் நடக்கணும், அவரை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடங்கள். வாயை விரிவாத்திருந்து அவரை துதியுங்கள், அவருடைய வார்த்தையை பேசுங்கள், நன்மை நான் நிரப்பார். உத்தமமாக நடங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்கள், அவர் நன்மை நான் நிரப்புவார். அடுத்து குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர்களுக்கு கொடுத்த பெற்றோர்களுக்கு கனப்படுத்துங்கள். உபாகம் 5:16 சொல்கிறது, நீ பூமியிலே நன்றாயிருப்பதற்கும் உன்னை ஆயுசு நாட்கள் விருத்தி அடைப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும் உன்னை பெற்ற தாயையும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக. டிமாண்டோடு கூடிய 10 கமாண்ட்மெண்ட்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட்ஸ். இதை செஞ்சாதான் உனக்கு இது அப்படின்னு சொன்ன ஒரு கமாண்ட்மெண்ட் அதுதான். மற்றெல்லாம் பொய் சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாக, பிறன் மனம் ஏச்சியாதிருப்பாக. ஆனால் இது மட்டும் உனக்கு நன்மை வேணுமா, பூமியில் அற்ப ஆயுசில் போகாமல் நல்ல ஆயுசோடு இருக்கணுமா, உன்னை பெற்ற
உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுனா கும்பிடுறதில்ல, வணக்கம்ப்பா சோத்திரம்மா சோத்திரம் இல்லை, அவங்களுக்கு கீழ்ப்படி, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணு. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், அப்பா சம்பாத்தியத்தில் நீ சாப்பிடும்போது அப்பாவை ஏற்று பேசு, தப்பில்லை, அவர் சந்தோஷமாக நினச்சிக்குவார். ஆனால் அவரை ஒன்னே டிபெண்ட் பண்ணி ஓன் சம்பாத்தியில் சாப்பிடும்போது அப்பாவுக்கு பாதத்துக்கு கீழே வந்துரு, அப்போ தான் அவரை கனப்படுத்துறன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா. நான் மீட்டிங்கெல்லாம் போயிட்டு வரும்போது என் அப்பா அம்மா 35 வருஷம் என்னோட இருந்தாங்க. ஒரு நாள் எங்கள் அம்மா, நான் சாப்பிட்டு படுக்க போயிட்டேன், ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா என்ன விஷயம், யாராவது எதோ பேசிட்டாங்களா அப்படின்னு ஓடி போய் கேட்டேன். ஒரு நாள் சாப்பிட்டீங்களா அப்பா அம்மான்னு கேட்டிருக்கியானுங்கிறாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எம்மா இந்த வீடு உங்கள் வீடு, உங்கள் புள்ள வீடு, நீங்கள் இந்த மகாராணிமா அந்த வீட்டில், நான் இது அப்படி இல்லையா. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அப்போ நீ எங்களை நம்பி இருந்த, நீ கேட்டாலும் கேட்காட்டி எங்களுக்கு குத்தாது, இப்போ இது உன்னுடைய வீட்டிலே நாங்கள் இருக்கிறோம், நீ கேட்குற அந்த ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு பிரியாணியிலிருந்து ஹையஸ்ட் அந்த ராயல் ஃபுட் கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம். கேளுப்பா, அப்பாட்ட கேளு, அப்பா சாப்பிட்டீங்களாப்பா, அம்மா சாப்பிட்டீங்களா. அன்றிலிருந்து ரூமில் யோசித்தேன், ஆமாம் உண்மைதானே. அன்னிலேருந்து மீட்டிங் முடித்து வரதும் 12 மணி ஆனாலும் அப்பா சாப்பிட்டாங்களா, அம்மா சாப்பிட்டாங்களா, மருந்து எடுத்துக்கிட்டாங்களா, வேறு எது விசேஷமாக எட்டி பார்ப்பேன். முழிச்சிருந்தாங்கன்னா போய் கேட்டு வந்துடுவேன். என் தாயின் தகப்பனின் தோளிலே சுமந்திருக்கிறேன். ஒரு வார்த்தை கூட அவங்க மனசு நோகக்கூடாது என்பதில் மிக ஜாக்கிரதையாக இருந்தேன். ரொம்ப கோவப்பட்டிருக்கேன், என் அப்பாட்டெல்லாம் அளவுக்கு மீறி நடந்திருக்கேன். ஒரு நாள் வந்தது, கர்த்தனை உணர்த்தினார். எங்கள் அப்பா காலை பிடிச்சிட்டு அழுதேன், ஏதாவது நான் பேசினதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பான்னு. எங்கள் அப்பா ஒரு சிலுவை போட்டு ப்ளஸ் பண்ணார். எங்கள் அம்மா ஆசீர்வதிச்சாங்க. அன்னிலிருந்து அவங்க பரலோகம் போகும் தட்டியும் ஒரு சின்ன வார்த்தை கூட அவங்க மனசு நோகாமல் பார்த்து கொண்டேன். ஒரு அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் மெச்சூர்ட் வேணும், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய மெச்சூரிட்டி வேணும். நம்ம எவ்வளோ நாள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நமக்குள்ளே நன்மை செய்ய மனசு. அதாவது நான் சொல்கிறேன், எப்போவுமே நீங்கள் பேசக்கூட நீங்கள் சொல்லுகிற ஆப்போசிட் பார்ட்டி கெட்டவங்க, துஷ்டம், மோசமானவள். ஆனால் நீங்கள் நல்லவங்க தானே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை தானே, அப்போ நீங்கள் நன்மை தானே செய்யணும். நாய் கடிச்சிச்சுன்னா திருப்பி போய் நாயை கடிப்போமா? மருந்து போட்டுக்கிட்டு பேசாமல் இருப்போம். அதே மாதிரி நீங்கள் மாமியார் அப்படி பேசுகிறார் பிரதர், என் நாத்தனார் பேசுகிறார் பிரதர், என் புருஷன் அப்படி பேசுகிறான், அவன் பேய் பேசுவான். நீ கர்த்தருடைய பிள்ளை பேசக்கூடாது. ஒரு அல்லேலூயா. அவன் பேய் பேசுவான். என் மனைவி எப்படி பேசுகிறார் பிரதர், அது பேய் பேசும், நீ பேசாத தம்பி. உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாது இருப்பதாக. தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், நன்மை செய்கிறவனோ தேவனை அறிந்து அவரோடு இருக்கிறான். ஒரு அலையில் தேவன் நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். பானங்கன்றமா என்னது அர்த்தம்? கர்த்தரையாக இயேசு கிறிஸ்து இதயத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் பானகைன், மறுபிறப்பு. அதுவரை உலக சட்டத்தை ஃபாலோ பண்ணோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு பரலோக சட்டத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம். கைகளை தட்டி இந்த வேதத்தின் சட்டத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழி 10:1-15-20 ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் என்ன செய்கிறானா? தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். பெற்றோர்களை தெருவில் விடுகிற எத்தனையோ மக்களுக்கு மத்தியில் நிற்கிறோம். 3 காரியங்களை சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மா உங்கள் மனசுக்கு நோகத்தான் பேசுகிறாங்க, உண்மை. மருமகளே, உங்கள் மாமியார் உனக்கு விரோதமாக தான் பேசுகிறாங்க, உண்மை. நாத்தனார்மார்களே, உங்கள் அண்ணி உங்களுக்கு விரோதமாகத்தான் பேசுகிறார், உண்மை. ஆனால் நீங்கள் யார் தெரியுமா? இந்த தீமையை நன்மையினால் வெல்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி நன்மை செய்கிறதில் சோர்ந்து போவாங்க. தேசத்தில் குடியிருந்து என்ன செய்? நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரை நம்பி என்ன செய்? நன்மை செய். கர்த்தரை நம்பி இருக்கிறியா? நன்மை செய். சத்தியத்தை மேய்ந்துகொள். சத்தியத்தை சாப்பிட்னு கூட எழுதினா கூட சாதாரண வார்த்தைங்க. மேஞ்சிரு, மேயிராம் பர்றா அப்படிங்கிற பற்றியா? அதான் கற்கு 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 கற்குன்னு சாப்பிட்டு போயிடும். அசைபோடு விலங்கினம்
அசை போடாத விலங்கினம் இருக்குது. அசை போடும் விலங்கினமெல்லாம் உடனே மென்னெல்லாம் சாப்பிடாது. கடிக்க முழுங்க இறப்பையில் வச்சுக்கிட்டு அப்புறம் போய் ஒரு இடத்துல படுத்து ரிலாக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு அப்படி இருப்பி என்னது என்ன பண்ணு, திருப்பி அதை எடுத்து வாயில் போட்டு நறுக்குன்னு அரைச்சி அதுக்கு பிறகு தள்ளும். முதல்ல சத்தியம் கிடைக்குது அம்புட்டே உள்ளே வச்சுக்க, தனியாக உட்காந்து தியானம் பண்ணு, ஒரு அசை போடு, ஒரு அல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாயை விரிவாய்த்திற நன்மையினால் பெருகுவாய், உத்தமமாய் நட நன்மையினாய் ஆண்டவர் நிரப்புவார். மூன்றாவது, பெற்றோரை கனப்படுத்து, கர்த்தர் நன்மை உண்டாகச் செய்வார். ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. பரலோக தேவனுடைய கரம் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவ பிரசன்னம் இப்படி வரப்போகிறது. எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொரு அறைகளும் கர்த்தர் வந்து நிற்கப் போகிறார். கண்களை மூடுவோமா? நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். கர்த்தருடைய மேன்மை இப்பொழுது உங்களை சந்திக்க போகிறது. தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. மகிமை நான் நிரப்பும், சந்தோஷத்தினால் நிரப்பும். கர்த்தருடைய மேன்மையுள்ள கரம் என் பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி. கர்த்தருடைய மகிமையுள்ள கரத்தினால் என் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டே, உன்னை விட்டு அகன்று போக மாட்டே. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அடி நடக்கின்றே, ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா.
வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனை உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால், தேவனை உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால், ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நான் ஐயா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நான் ஐயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நான் ஐயா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நான் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை. 2 நிமிஷம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். நீரே என் கண் கண்ட தெய்வம். சொல்லு மகளே. தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ வேறு விருப்பம் இல்லை. வானாதி வானங்களுக்கு மேலாய்
தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உன் வாயை விரிவாய் திற, உத்தமமாய் நட, பெற்றோர்களை கனம் பண்ணு, நன்மையினால் உன்னை நிரப்புவேன் என்று எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான காரியத்துக்காக ஸ்தோத்திரம். அதை நம்பி நிற்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும். கர்த்தருடைய வேதத்தை தெளிவாய் கற்றுக்கொள்ளவும், தியானிக்கவும், அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை அளித்தரலும். நேரலையிலும் நேரடியாக வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அது உண்டாகட்டும். சகல நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுகிட்ட நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். உடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.